சோதரம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? வெறுமைக்கும் நிறைவுக்கும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இவ்வளவு அருமையான வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமென். நமது குறைவையெல்லாம் கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எந்த விஷயத்தில் நீங்கள் குறைவுபட்டு வந்திருக்கிறீங்களோ அந்த குறைவை கர்த்தர் ஒருவரே அறிகிறார். ஆமென். மனுஷருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆமென். சோத்திரம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு, உங்களுடைய உடன்பிறப்புக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். உங்களுடைய அந்த சோத்திரம் தரித்திரம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. நிறைவு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு 2026 அப்படியே வந்து பலிப்பதாக. ஆமென். இதுக்காகத்தான் இந்த ஜெபம். குறைவு மாறணும். இப்படி குறைவோடே வாழ்வது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த ஆயத்த ஜெபத்தில் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும்போது குறைவெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். உங்கள் குறைவு என்ன அப்படின்னா, கவனிங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், என் தேவன். நமது குறைவு எப்போ மகிமையிலே நிறைவாக்குவார் என்றால், ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப், என் தேவன்கிற அந்த உரிமை நமக்கு இருக்கணுங்க. அந்த உரிமையை நம்ம கையில் எடுத்துக்கொள்ளணும். நமக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவு, ஃபெலோஷிப் நாளுக்கு நாள் ஆமீன் அதிகரித்து கொண்டே இருக்கும்போது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நமது குறைவு கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், ஸ்தோத்திரம், நாளுக்கு நாள் கூடணும், குறைஞ்சிடக்கூடாது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அந்த growth படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமீன். பக்தர்லாம் சொல்கிறாங்க, தேவன் என் வெளிச்சம், என் கோட்டை, என் கண்மலை. எவ்வளோ பாருங்களேன், உரிமை பாராட்டுக்கிறாங்க. ஆமீன். தானியேல் 3:17 சொல்கிறாங்க, அந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ அந்த 3 பேருக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த ரிலேஷன் பார்த்தீங்களா, அந்த பாண்டு எவ்வளோ பிடிப்பாக இருக்குது. அந்த முழு சமஸ்த அந்த தேசமும் அவர்களுக்கு எதிராக இருந்தது. ராஜா அவர்களுக்கு எதிராக இருந்தார். அதை குறித்து அவங்க கவலையே படாததுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தரோடு உள்ள அந்த ஐக்கியம். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கணும். நம்ம குடும்பமும் ஆண்டவரும், நாமும் ஆண்டவரும். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. அப்படி நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படாட்டி அவங்களுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். கணவன் ரட்சிக்கப்படாட்டி கருத்தாக ஜெபிக்கணும். முழு குடும்பத்தையும் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தும் போது ஆண்டவரோடு அந்த பந்தம் அது அதிகரிக்க அதிகரிக்க நமது குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் கொஞ்சம் கவனித்தீங்கன்னா அந்த திருத்துவம் வருது பாருங்க. அப்போ பிதாட்ட எல்லா ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் யார் மூலமாக தான் வருது? கிறிஸ்து இயேசுவுக்குள். பார்த்தீங்களா? கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமில்லை. அப்போ வேதத்தை இப்படிலாம் நம்ம தியானிக்கிறோம். பிதா எல்லா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், ஆனால் அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் மூலமாக வருது? கிறிஸ்து இயேசுவின் மூலம் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்து, ஆமென், பிதா, பரிசுத்தாவின் எல்லாம் ஒன்றாக பிணைந்து இருக்கிறார்கள். நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்கு? பிணைந்து ஒன்றாக இருக்கு. பிரிக்கவே முடியாது. பிரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், டெட் பாடி. எப்படி முடியும்? ஆனால் 3க்குமே ஒரு ஆழத்துவம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து முடியாததுங்க, அற்புதமானது. பார்க்க வெளியே சரீரம் மட்டும்தான் தெரியுது, ஆனால் உள்ள ஆவியும் ஆத்துமாவும் 2 கலந்து பின்னி பிணைந்து இருக்கிறது. முப்பரினுள் அறாது, அவ்வளோ பந்தம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சோத்திரம்,
அப்படி இருக்கு. அந்த இதெல்லாம் நம்ம செவி சாய்க்கவே கூடாது. ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும் போது, இப்படிப்பட்ட ஆழமான உபதேசங்களோடு நம்ம தியானிக்கும் போது, அது நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நல்ல பலனாக இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் யார் மூலமாக வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நானே வாசல் அப்படிங்கிறார் பாருங்க. இயேசு சொல்றார், நானே வாசல், என் வழியாக தான் உள்ள பிரவேசிக்கணும். ஆண்டோடைய நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் பிரவேசிக்கும் போது நமது குறைவு எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. இங்கே குறைவுன்னு தான் போட்டிருக்கு, குறைவுகள்னு போடலை. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்தில் நிறைய ஆசை இருக்குங்க. அப்படியே அப்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய அந்த அந்த எண்ணங்கள் ஆசைகள்லாம் பயங்கர ஹையர் எண்டாக தான் இருக்கும். நம்ம லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. நம்ம அச்சீவ்மெண்ட்டில் என்ன, ஆடி கார், பென்ஸ் கார் இப்படி தான் போகும். இப்படி பயங்கர ஹை லெவலில் நம்ம வச்சுருப்போம். எல்லா ஆசையும் நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றவே மாட்டார். குறைவை தான் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அது குறைவைன்னு தான் போட்டிருக்கு, குறைவுகள்னு போடலை, ப்ளூரல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவரை. சும்மா என் ஆசை ஒன்று நடக்கலை, இது நடக்கலை, அது புலம்பக்கூடாது. அன்னன்னைக்கு எது தேவையோ அதை கர்த்தர் அபரிவிதமாய் சந்திப்பார். அல்லேலூயா. ஆமை 1ஆம் கணக்கு போடுறது, 31ஆம் என்ன பண்ணுறது அப்படின்னு, அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். சோத்திரம். அடிக்கடி நான் சொல்வேன் என்னுடைய வாலிப பிராயத்தில், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படட்டும். இன்னைக்கு அதினதின் நாளில் அதினதின் பாடுகள் போதும். இன்னைக்கு தேவையை சந்திச்சாரா, நாளைக்கு தேவன் தேவையை சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. டெய்லி ஆண்டவரை நம்பணுங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நமது தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய மன கால்குலேஷன், இன்னைக்கு 1ஆம் மட்டும் இல்லை, 20ஆம் தேவையும் எனக்கு சந்திக்கணும்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சு அன்னன்னைக்கு உள்ள தேவையை கர்த்தர் அன்னன்னைக்கு நமக்கு தருவார். ஆமென். அதை மறந்துடக்கூடாது. பேராசையை நிறைவேற்றுன்னு சொல்லலை, தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். ஆமென். நம்முடைய தேவைகள் என்ன? இன்றியமையாத தேவைகள் என்று இருக்கிறது. எசென்சியல் நீட், தங்கும் இடம், உணவு, உடை, இவைகளெல்லாம் எசென்சியல். அது பேராசை கிடையாது. பேராசைக்கும் இன்றியமையாத தேவைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் கொடுக்குற அற்புதமான பவர்ஃபுல் ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, உன் குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. இதை பரிசுத்த பவுலடிகளார் பிலிப்பு சபையை வாழ்த்தி சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தை. நல்ல கவனிங்க. ஒரு வசனத்தை அப்படி நம்ம தியானிக்கணும். பின்னணியிலே, இந்த வசனத்தின் பின்பாக என்ன இருக்கிறது, பின்னணியிலே எப்படி, இது யார் சொன்னார், யாருக்கு சொன்னார்? பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க. பிலிப்பு சபை விசுவாச மக்களுக்கு சிறைச்சாலையில் இருந்து எப்பாப்ரா தீத்துவினிடத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட தேங்க்ஸ் கிவிங் லெட்டர், நன்றி செலுத்தி பரிசுத்த பவுலடிகளார் இந்த நிருபத்தை எழுதி ரோமாபுரியில் சிறைச்சாலையில் இருக்கிறாருங்க. அவரே சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் இருக்கிறப்ப எப்படி வாழ்த்த முடியும்? அதான் பரிசுத்தமான நிலையை பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது எந்த நிலையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆமென். அவரே சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவர் பெற்ற நன்மைக்காக பிலிப்பு சபை விசுவாச மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி எழுதுறார். பாருங்களேன். அவர் குறைச்சல் இருக்கும்போது இந்த பிலிப்பு சபையார் அவருக்கு தாராளமாய் உதவின விசுவாச மக்கள். அல்லேலூயா. ஆக அதை நினைக்கிறார். எப்பாப்ரா தீத்து தான் அந்த சர்ச்சு பாஸ்டர். எப்பாப்ரா தீத்து வழியாக அவங்க சில உதவிகளை அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, நீங்க கொடுத்த எல்லா உதவி எனக்கு கிடைச்சிருச்சு, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, ரொம்ப மன நிறைவா இருக்கிறேன். உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எப்பாப்ரோ தீத்து அவர் தான் அந்த சர்ச் பாஸ்டர். பிலிப்பு சபை விசுவாச மக்கள் பாஸ்டரை அனுப்பி ரோமாபுரியின் சிறைச்சாலையில் இருக்கிற பவுலடிகளாரை சந்தித்து இந்த காணிக்கையெல்லாம் கொடுங்க, அவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டோம், அவர் நிறைய தேவைகள் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த எப்பாப்ரா தீத்து பாஸ்டர் வழியாக அவருக்கு உதவியை செய்கிறாங்க. இப்போ இதை பெற்ற பவுலடிகளார் இருதயம் குளிர்ந்துருச்சுங்க.
அவ்வளோ மன நிறைவு, பூரண திருப்தியோடு அந்த சபைக்கு அதே எப்பாப்ரு தீத்துவின் கையில் அவர் கடிதாசி எழுதி கொடுக்குறார். நீங்கள் கொடுத்ததெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, உங்கள் பாஸ்டர் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு, இப்போ நான் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன், எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி அதை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள், உதவிகள், பொருட்கள், உழைப்பு எல்லாம் ஆண்டவர் எப்படி அதை நுகர்ந்து ஆசீர்வதிக்கிறாராம்? ஸ்தோத்திரம். பிரியமான, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக. பார்த்தீங்களா? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல சொல்லப்பட்ட பலிக்கு சமானமாய் நமது காணிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த பரிசுத்த பவுலுடைய இருதயம் மனம் குளிர்ந்து மனதார பிலிப்பு சபை விசுவாச மக்களை வாழ்த்தி சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள், பிலிப்பு சபை விசுவாச மக்களே, உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுவார் என்று ஒரு ஊழியன் மனதார வாழ்த்துகிறான். அல்லேலூயா. ஊழியக்காரர் உங்கள் குடும்பத்தை நினச்சா என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அது ஒரு வாழ்த்துங்க. துக்கப்பட்டுறக்கூடாது. துக்கப்பட்டுச்சுன்னா ஆசீர்வாதம் வராது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் அநேக உள் ஆழங்கள் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் போதும், பாஸ்டர்களுக்கும் பிரியமாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு பல வேளை நம்ம நினைக்கிறோம். கவனிங்க, இங்கே பவுலடிகளார் இந்த விசுவாச மக்களால் பெற்ற அந்த ஸ்தோத்திரம் உதவிகளை பெற்று அவர் கடிதாசி எழுதுகிறார். உங்களால் கிடைச்சது எல்லாம் எனக்கு சூப்பர், பரிபூரணம் அடைந்திருக்கிறேன், கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஆப்டா எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறார். பாருங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம், இந்த பிலிப்பு சபை மட்டும்தான் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிறைச்சாலையிலிருந்து இவங்க செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு ஒரு லெட்டர் எழுதி, நீங்கள் ஆரம்பத்தில் எப்போ செகண்ட் மிஷினரி ஜேர்னி, பரிசுத்த பவுலடிகளார் கிட்டத்தட்ட 4 மிஷினரி பயணங்களை இவர் மேற்கொண்டிருக்கிறார். 2வது மிஷினரி பயணத்தின் போது இவர் மக்கதோனியா நாட்டுக்கு வந்து இந்த பிலிப்பு சபையை நிறுவினார். பிலிப்பு சபை எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஆற்றங்கரை ஓரத்தில். அதை வாசிடலாம், பின்னணியோடு நம்ம தியானித்து அது ரொம்ப நமக்கு சோத்திரம் மன நிறைவாக இருக்கும். அப்போஸ்தலர் 16:12 வாசிக்கலாம். அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையான சிட்டி இது. ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, ஆற்றின் அருகே இருந்த பிலிப்பு பட்டணம், அப்ப செல்வ செழிப்பான பட்டணம், ஆசீர்வாதமான பட்டணம். அந்த சபையிலே செகண்ட் மிஷினரி ஜேர்னியின் போது இந்த சபையை நிறுவினார். அப்ப இருந்தே இந்த சபை மக்கள் அவரோடு இணைந்து பயணம் செய்தவர்கள். அல்லேலூயா. அதெல்லாம் நினைத்து சந்தோஷப்பட்டு எழுதுகிறார். வாசிக்கலாம். ஆமென். 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:14. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. நலமாய் உபத்திரவத்தில் தோள் கொடுத்தாங்க. பரிசுத்த பவுலடிகளார் உபத்திரவப்பட்டார், அவர் குறைச்சல் அடைந்தார், சிறைச்சாலைக்கு போகிறார், பல தேவைகள், எல்லா குறைச்சல்களிலும் இந்த பிலிப்பு சபை விசுவாச மக்கள் அவரை தூக்கி தாங்கி நிறுத்தினார்கள். அல்லேலூயா. ஆக அதை நன்றி செலுத்தி இந்த கடிதத்தை எப்பாப்ரோ தீத்துவின் கையிலே கொடுக்கிறார். என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் எனக்கு உதவி செய்தீர்கள். அந்த 16ஆம் வசனத்தை வாசித்திரலாம். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். 2 தரம் அனுப்பினீர்கள் என்று சொல்லி வேற எந்த சபையும் உடன்படவில்லை, நீங்க மட்டும்தான் என் குறைச்சல்ல எனக்கு உதவி செய்தீர்கள். அல்லேலூயா. இவர் கேட்டாரான்னா கேட்க மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் ஒருபோதும் வாய் திறந்து எனக்கு இந்த தேவைன்னு கேட்கவே கூடாது,
கேட்க மாட்டாங்க. அதான் அவங்களுடைய அடையாளம், அது அழகு. ஆனால் இந்த பிலிப்பு சபை விசுவாச மக்கள் இவரிடத்தில் காணப்பட்ட குறைச்சலெல்லாம் பார்த்து 2 தரம் அவருக்கு அனுப்பி கொடுத்து அவருடைய இருதயத்தை குளிர்வித்தார்கள். மட்டுமல்ல, அவங்களுக்கு தேவை எல்லா சகலவற்றையும் நிறைவேற்றினாங்க. பிலிப்பு சபை மட்டும்தான் அப்படி செஞ்சிச்சு. இதை மனதிலே நினைத்த போது பரிசுத்த பவுலடிகளாருக்கு சிறைச்சாலையிலிருந்து இந்த விசுவாச மக்களை வாழ்த்தி சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் சொல்றாரு, நீங்க குறைச்சல் பட்டது கேட்கறதுக்காக அல்ல. இந்த குறைச்சல் என்பது வரும். ஆனா நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசிகளை சார்ந்து இருக்கவே கூடாது. அவர் அழகா ஊழியக்காரனுக்கும் ஒரு நல்ல ஒரு திருஷ்டாந்தத்தை எழுதி வைக்கிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நமக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் வாழ தெரியணும், ஆசீர்வாதம் இல்லைனாலும் வாழ தெரியணும். எவ்வளோ அருமையான ஒரு போதனை பாருங்க. இந்த போதனை சபையில் இருக்கணுங்க. கடன் வாங்கலவங்க விடவே மாட்டார் ஆண்டவர். கடன் வாங்கி குடும்பத்தை நடத்திடக்கூடாது. இந்த 12ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு போதனையாக சபைக்கு சொல்லும்படி அவர் ஏவப்படுகிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும். அல்லேலூயா, போதிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. கமாலியின் பாதத்தில் இருந்து படித்தவர் நியாயப்பிரமாணத்தை. எந்த நிலைமையிலும் ஊழியக்காரனாகட்டும் விசுவாச மக்களாகட்டும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மறைமுகமாகவோ நாசுக்காகவோ சொல்லி பணத்தை பறிச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்பா மட்டும் சோப்போட்டு இதெல்லாம் வாங்கிடக்கூடாது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அலசி ஆராய்ந்து விடுவார். அல்லேலூயா. எதற்காக பழகிறோம், எதை நம்பி இருக்கிறோம், யாரை சார்ந்து இருக்கிறோம், எல்லாம் கிளீன் போல்டாயிருவீங்க. மறந்துடக்கூடாது. நம்ம இருதயத்தில் ஆழமா இந்த பிலிப்பியர் 4:12 பதித்து வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும். அல்லேலூயா. அல்லது பட்டினியா இருக்கவும் நமக்கு தெரியணுங்க. போதிக்கப்பட்டேன். கடன் வாங்கி ஆடம்பரத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. கடன் வாங்கி நம்ம சுகபோகமாக வாழக்கூடாது. இருக்கிறது என்னதோ அதில் அட்ஜஸ்ட் பண்ண தெரியலன்னா அப்புறம் என்னங்க? நம்ம இந்த காலை வேளையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போ எப்போ ஆசீர்வாதம், இந்த நிறைவான ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் உங்களை மனதார அப்படி பிளஸ் பண்ணணுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து ஆமென் உங்கள் குடும்பத்தை நினைக்கும் போது மனதா அவன் மகிழ்ச்சி படணும். துக்கப்படக்கூடாது. துக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மகிழ்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும்? இதை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். துக்கப்படும் போது ஆமென் நமது வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. என்னாகும் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. யாருக்கு விரோதமாக? மோசேக்கு விரோதமாக அவன் உடன்பிறப்பாகிய மிரியாம் ஆரோன் துணிகரம் கொள்ளுகிறார்கள். ஊழியருக்கு விரோதமாக பேசக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பெரிய ஆசீர்வாதத்துக்கு தேடங்க. நம்ம தெரியாமல் அப்படி சிலமா பேசிடுவோம். அல்லது யூடியூப்பில் அப்படி விமர்சிக்கிறவன் அந்த வீடியோலாம் பார்த்து ஆமாலே ஆட்டிடும். அதுவும் நமக்கு பாவம் தான். தயவு செய்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஊழியத்தையோ ஊழியக்காரர்களையோ நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அந்த யூடியூப்பை பார்க்காதீங்க. உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ள அந்த விதை விதைக்கப்பட்டு அதனால் சில ஆசீர்வாதம் தடையாயிரும். அதனால கூட குறைவுகள் வரலாம். யாருக்கு தெரியும்? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? மோசே மட்டும்தான் வச்சு பேசுவாரா? எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இன்னும் மோசே பெரிய ஆளா? அவரை மட்டும் வச்சுதான் ஆண்டவர் பேசுவாரா? எங்க கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அவர்கள் பேசினதை அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. மோசே கேட்டாருன்னு சொல்லலைங்க.
கர்த்தர் அதை கேட்குறார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு கான்வர்சேஷன், இருதயத்தின் ஆழத்தில் ஓடுகிற கான்வர்சேஷனை கூட கர்த்தர் கேட்குறாரு. அப்போ ஒரு ஊழியக்காரன் துக்கப்பட்டால் அல்லது ஊழியர்களை விமர்சிக்கும் போது அந்த விமர்சனத்தில் நீங்கள் நிற்கவே கூடாது. அந்த இடத்த காலி பண்ணிடணும். இது சத்தியங்க. இது சொல்லணுமா? நான் பல தடவை யோசித்தேன். ஆனால் ஆண்டவர், இது சுத்திகரிப்பின் நாட்கள். தேவஜனம் தெரியாமல் நீங்கள் போய் சில இடத்துல போய் நின்று இப்படி குறைவில் நீங்கள் கேட்டிருக்கலாம். அதுவும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தடையாயிரும். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவர் சொன்னார், இது சொல்லு, என் ஜனங்கள் சுத்திகரித்து கொண்டு 2026 சோத்திரம் ஊழியத்தை பற்றி நீங்கள் பல விமர்சனங்களை கேட்டிருக்கலாம், அல்லது நீங்களும் தெரியாமல் பேசியிருக்கலாம். அதை கர்த்தர் மன்னிப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போகணும். அப்படிப்பட்ட கான்வர்சேஷனை நான் பேசவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. அது கர்த்தர் அதை கேட்டார். கேட்டு இப்போ 3 பேரையும் வர சொல்றார். மோசே, மிரியாம வர சொல்லு அப்படிங்கிறார். ஆரோனை வர சொல்லுங்கிறார். உட்கார வச்சு அந்த 2 பேரை உட்கார வச்சு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. ஆண்டவர் கோபப்பட்டார்னா அவ்வளோதான். வாசிக்க கேட்போம். இது 8ஆம் வசனத்தில் வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன துணிகரம்? தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச எவ்வளோ துணிகரம் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பயமே இல்லையா அப்படிங்கிறார் பாருங்க. ஆண்டவர் பிடிச்சு ஒரு என்கவுண்டர் பண்றாருங்க. ஆரோன் ரொம்ப சங்கடப்படுறான். அந்த ஸ்பாட்லேயே மிரியாம் முழு குஷ்டரோகியாய் மாறுகிறாள். அருவருக்கப்படத்தக்கவளாய் மாறுகிறாள். ஆரோன் கதறுகிறார், ஐயோ நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிரு மோசே, போய் ஜெபம் பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிறார். ஊழியன் தாங்க கடைசியில், நீங்கள் கஷ்டப்பட்டால் ஊழியன் தான் கடைசியில் ஜெபம் பண்ணி ஆகணும். வேறு யார் ஜெபிப்பா? அதுக்கு தான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு விரோதமாகவோ ஊழியம் செய்கிறவங்களுக்கு விரோதமாக நீங்கள் எது வாயை திறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால் கூட சில குறைவுகள் வரலாம். இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு சுத்திகரிப்பை செய்து அந்த காரியத்தில் நீங்கள் விடுபடும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆரோன் சொல்ற வார்த்தையை பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். புத்தியீனமா சொல்லிட்டோம். உங்கள்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டாரான்னு சொல்லி புத்தியீனமா சொன்ன இந்த பாவத்தை என்னை மன்னியும் என்று சோத்திர போய் ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். மோசே அங்கே தான் நிற்கிறாங்க. லீடர்ஷிப் தான். அந்த இடத்துல மிரியாமுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவருடைய குறைவை மன்னித்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் கோபப்பட்டார்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அவர் சொல்றாரு அந்த 14ஆம் வசனத்தில், கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். அல்லேலூயா. இந்த 2 பேர், ஆரோன் மிரியாம், இந்த 2 பேருடைய தவறு 15ஆம் வசனம் சொல்லுது, சமஸ்த இஸ்ரவேலுடைய பிரயாணம் தடைப்பட்டதுங்க. பாஸ்டர் அவங்க தானே பிரச்சனை பண்ணுறாங்க, நாங்கள் என்ன நல்லா தான் இருக்கிறோம், ஏன் இன்னைக்கு நம்ம சாட்சிக்கேடு அடையக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம்? ஒருத்தர் தவறு கூட முழு சபையையும் பாதிக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம சபைக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் தவறுனாலும் முழு சபை பாதிக்குங்க. இது தலை கிறிஸ்து, இதுக்கு கீழே எல்லாம் நம்ம அவயவங்களாக இருக்கிறோம். காலில் அடிபட்டால் உங்களால் நடக்க முடியுமா? கால் தானே, கைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? ஆக நம்ம இன்னைக்கு சாட்சிக்கேடு அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஏன் கருத்தா ஜெபம் பண்ணோம்? ஒரு ஆள் தவறு செய்தாலும் இந்த சபையின் பெயர் கெட்டு போகும். விசேஷமாக அதை கூட விட்டுருங்க, இயேசுவுடைய நாமம் புறஜாதிகளுக்குள் தூஷிக்கப்படும். அல்லேலூயா. ஆமே. இது குறைவு.
இங்க பாருங்க, ஆண்டவர் துக்கப்படுறாரு. மோசேக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன அப்படிங்கிறார் பாருங்க. பரிசுத்த பவுலடிகளார் அவர் பாருங்க, இவருக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக மனதார பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறாருங்க. அப்படி அந்த பிளஸ்ஸிங் இருக்கணும், ஊழியருடைய பிளஸ்ஸிங் இருக்கணும். ஊழியர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவங்க, அவங்க வேற பிசினஸ்லாம் பண்றது கிடையாது. சோத்திரம். வேற யாரையாவது ஊழியத்தை நீங்க பேசியிருக்கலாம். இன்னைக்கு போய் நீங்க தேவ சமூகத்தில் ஒப்புரவாகும் போது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஸ்தோத்திரம். தேவன் அதை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் பார்க்கிறார் நம்ம என்ன கான்வர்சேஷன் பண்றோம். இதே ஊழியரை கனப்படுத்தும் போது நீங்க கேளாத காரியத்தையும் ஆண்டவர் தருவார். ஆமென். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? 2 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஊழியர்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டில் அப்படியே தங்கிருங்க. அவன் கேயசியை பார்த்து, இதோ இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே. எங்களை விசாரிக்கிறையப்பா. எலிசா சொல்றாரு சுனேமியாளை பார்த்து, நானும் என்னையும் கேயாசியையும் இப்படிப்பட்ட சோத்திரம் சலக்கரணையோடு அவள் விசாரிக்கிறாளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அவளை கேளப்பா, கேயாசி போய் கேளு, சுனேமியால போய் கேளு. இவ்வளோ எங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி பண்றியே, எங்களை சலக்கரணையோடு உபசரிக்கிறாயே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு ஊழியனுடைய இருதயம் பரவசம் அடைகிறது. இவ கேட்கவே இல்லை. சுனேமியால் குழந்தை பாக்கியம் இல்லை, என் புருஷனுக்கு வயசாயிருச்சு அப்படின்லாம் கேட்கவே இல்லை. ஒரு ஊழியன் மனதிலே மகிழ்ச்சி அடையும் போது, சந்தோஷப்படும் போது, நீங்கள் கேளாத ஆசீர்வாதங்களையும் ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் முடிக்க போறோம், இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. சோத்திரம். இந்த ஒரு சில நாட்களில் சுத்திகரித்து கொண்டு தீர்மானத்தோடு புது வருஷத்துக்குள்ள பிரவேசித்தால் நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் சோத்திரம். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து எழுந்து நின்று வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. உங்கள் குறைவு, இன்றைக்கு என்ன குறைவு, அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory glory glory. உமது ஐஸ்வர்யம் எத்தனை உயர்ந்ததப்பா. ஓ, எவ்வளவோ நிறைவான உமது ஐஸ்வர்யம். என் தேவன் தம்முடைய மகிமை நாள், என் தேவன் மகிமை செல்வத்தினால் நிறைவாக்கி. சொல்லுங்க. மீண்டும் ஒரு விசை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தரித்திரங்கள் எல்லாம் மாறும். ஆமென். மகிமை செல்வத்தினால் குறை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். குறைகள் எல்லாம் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். சிங்கக்குட்டிகள் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உனக்கு குறைவே இல்லை. ஆமென். குறை இல்லையே. குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 16வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
வெறுமைக்கும் நிறைவுக்கும் என்ற தலைப்பில் நீர் எங்களோடு பேசினீரப்பா. ஒரு ஊழியன் ஆண்டவர் சபையை எவ்வளோ மனதார ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அப்படியே வந்து பலிக்கிறதுப்பா. இந்த நாளில் அடியானை அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டு வந்து ஆண்டவர் இந்த காரணப்பேட்டை சபையார் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி அடியான் மனதார இவர்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்பா. இவருடைய எல்லா குறைவு கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவீராக அப்பா. எல்லா ஆண்டவரே மாறட்டும், வெறுமை மாறட்டும், வறட்சி மாறட்டும், தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளும் இங்கிருந்து புறப்பட்டும் போகும்போதே நல்ல செய்திகளை உமது பிள்ளைகள் கேட்கட்டப்பா. ஆசீர்வதியும், உங்க திருநாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள ஆண்டவர் 5 நாட்களும் தவறாமல் வரட்டும். இன்னும் அநேக ஆத்மாக்களை கொண்டு வந்து எங்களுக்குள்ள காணப்படுகிற குறைவுகள் நிறைவாக்குங்க சுவாமி. எல்லா ஆண்டவர் நல்ல ஒரு ஆண்டவர் இந்த சோத்திரம் பரிசுத்தமாகுதல் உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நாளை அற்புதத்தை பெற இன்றைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.